31 inch சைஸுக்கான ப்ளவுஸ் பேக் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போது ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் தேவைன்றதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஃபேப்ரிக் ஃபோல்டிங் கால்குலேஷன் செஸ்ட்டு ப்ளஸ் சீம் ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா. செஸ்ட்டு 31 inches 4ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் நமக்கு 7.75 inches ப்ளஸ் 1.5 inches சீம் அலவன்ஸ் ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா. எதுக்காகனாக்கா நம்ம பேக்கில் என்ன மார்க் பண்ணுறோமோ 2 inches எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு தேவையான டாட் எல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, வேஸ்ட் டாட்டு, அந்த வித்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் ஃபுல்லாக வைக்கிறோம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்தாச்சு. அகலம் இதில் எக்ஸஸாகவே இருக்குது. கீழே 1.5 inch நம்ம மடித்து தைக்கிறதுக்காக வேணும். இது சீவேஜாக இருந்தால் 1 inch விடலாம். ராயேஜுங்கிறதுனால 1.5 inches விடுறோம். ஸோ பேக் லென்த் எவ்வளோன்னா 13 inches வைக்கிறோம். இது ஒரு ஸ்கூல் பொண்ணு, 9th படிக்கிற பொண்ணு, அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் 13 inches போதும். 13 inchesக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 inchக்கு என்ன பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா ஷோல்டர் ஜாயினிங்கான எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்றோம். ஸோ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம. இப்போது நெக்கு வித்து மார்க் பண்ணுறோம். நெக்கு வித்து சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் 2 inches வைக்கிறேன். ஸோ நெக் வித் எப்போவுமே சேஞ்சஸ் ஆகும், சைஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஷோல்டர் 2.25. அகைன் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inch, மொத்தம் 5 inches இருக்குது. நெக்கு வித்து, ஷோல்டர், ஸ்லீவ் ஜாயினிங் எல்லாமே சேர்த்து 5 inches வச்சுருக்கோம். இப்போ பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு 8 inches வைக்க போகிறோம். 8 inchesக்கு மேலே நம்ம 2 inch இல்லைனா 2.25 வைக்கிறோன்னா கீழே அதை விட ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். 2.25. ஏன்னா எப்போவுமே மேலே இருக்கிறத விட கீழே கொஞ்சம் அகலமாக ப்ராடாக வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் போட்டுட்டு வெளியில் வரைகிறத விட நம்ம இந்த மாதிரி வரையும் போதே ஸ்ட்ரெயிட் அந்த ஷேப் போடுறதே அகலம் அதிகமாக கொடுத்து வரைஞ்சோன்னா நமக்கு கட் பண்ணும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக வரும். இப்போ மேலே எத்தனை இன்ச்சஸ் வச்சுருக்கோமோ நெக்கு வித்து, ஷோல்டரு, சீமுக்காக அதை அப்படியே என்ன பண்ணுவோம், ஹார்மோலுக்கு வைப்போம். இது டெய்லரிங் மெத்தடில் வரும். ஹார்மோலுக்கு வைக்கலாம். ஹார்மோல் வச்சுட்டு மேலே இருக்க அதே 5 inches கீழே இருக்கான்னு ஒரு ரீசெக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வரைகிறது ஹார்ம் லைன். இந்த லைன் பேர் ஹார்ம் லைன். இப்போ வரைய போகிறது ஹார்ம் லைன். இந்த எல் ஷேப் வர்றது செஸ்ட் லைன். ஸோ இப்போது நம்மளோட செஸ்ட்டோட வித்து எவ்வளவு 7.75. 31 inchஸை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 7.7 inches. அந்த 7.7 inches மார்க் பண்ணிடுவோம். எப்போவுமே என்ன பண்ணணுன்னா ஹார்மோல் நம்ம இந்த செஸ்ட்டு வித்தை மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹார்ம் லைன் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கும். 5 inches இருக்குது. ஸோ 2.5 inches எடுத்தோன்னா ஹார்ம் டெப்த்து 1 inch. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கரெக்டாக வரைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா டாட் மாதிரி போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா நமக்கு ரெடி அளவு ஹார்மோலோட அளவு எவ்வளோன்னா 13 inches. ஸோ 13 டிவைடட் 2 போட்டோன்னா நமக்கு 6.5 inches வரும். இப்போ 6.5 inchஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது சீமோட அளவில் வரைஞ்சிருக்கோம். ஸோ ரெடி அளவுன்றது அந்த ஷோல்டரோட 2.25. அப்போது அந்த ஒரு 1/2 inch முன்னாடி விட்டுட்டு நம்ம அளந்துட்டு வந்தோன்னா நமக்கு தேவையான 6.5 inches கிடைக்குதுன்னா இல்லை, 7.5 inches கிடைக்குது. எப்போவுமே என்ன பண்ணணுன்னா எவ்வளவு அதிகமாக வருதோ, எனக்கு 6.5 தேவை, 6.5க்கு 7.5 வருதுன்னா 6.5 எங்கே வருதோ அங்கே நம்ம அந்த செஸ்ட்டோடது மார்க் பண்ணோன்னா அக்குள் உங்களுக்கு ஹார்ம் பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை கம்மி பண்ணுங்கள், இல்லை எவ்வளோ கம்மியாக வருதோ அதை எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ 5 inches நான் ஹார்ம் லைன் வைக்கும் போது 7.5 வந்திருக்கு. ஸோ அதில் 1 inch கம்மி பண்ணிட்டோன்னா எவ்வளோ வரும், 4. அந்த 4 மார்க் பண்ணியாச்சு. ஸோ 4 ஹார்ம் லைன். செஸ்ட் லைனையும் அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இது தெரியறதுக்கு நான் உங்களுக்கு ப்ளூ சாக்கில் மார்க் பண்ணுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வச்சு அதே 1 inch ஹார்ம் டெப்த்தையும் அங்கே வச்சுக்கலாம். 1 inch ஹார்ம் டெப்த்து.
சேம் அதே ஷேப் கொடுத்துருவோம் ஹார்மோடது. இது 4 இன்ச்சஸ் வருதுன்னு இது பண்ண வேண்டாம், ஏன்னா சின்ன பிள்ளை தான் அவங்க, அதனால் ஓகே தான். இங்கே மார்க் இதில் எப்படி நான் அளவு எடுக்கிறேன்னு தெரியுதுங்களா? 1/2 இன்ச்சு விட்டுட்டு, சீமோட அளவு நான் விட்டுட்டு தான் எடுக்கிறேன். எடுக்கும் போது ஒரு 6.5 கரெக்டாக வருது. ஒரு பாயிண்ட்டு தான் கூட வருது. ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் வரலாம் எக்ஸ்ட்ரா வரலாம். ஸோ நோ இஷ்யூ. மேலே நம்ம ஷோல்டர் ஜாயினிங்கையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ கீழே என்ன பண்ணணும், வேஸ்ட்டோட வித்து 6 இன்ச்சஸ், வேஸ்ட்டோட வித்து 24/4 போட்டோன்னா 6 இன்ச்சஸ் வரும். 1 இன்ச் வந்து பேக் டாட்டுக்காக, 1.5 இன்ச்சஸ் சேம் அலவன்ஸ். எப்போவுமே பேக் டாட்டுக்கு 1 இன்ச்சு தேவைப்படும். நம்ம பின்னாடி பிடிக்கிறது வந்து 1/2 இன்ச்சு பிடிப்போம். லெஃப்ட் 1/2 இன்ச், ரைட் 1/2 இன்ச்சு சென்டர் அந்த மடிக்கிற இடம். ஸோ 1 பாயிண்ட் மேலே 7.7 இன்ச்சஸ் செஸ்ட்டு, பக்கத்தில் 1.5 இன்ச்சஸ் சீமையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். இவ்வளோதான் பேக் பார்ட்டு. ரொம்பவே ஈஸி தான். எதை கட் பண்ண போகிறோமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். நமக்கு தேவை 6.5, 1 இன்ச் கூட வருது, 6.6 வருது. ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். நான் வந்து நெக்கு வித்து 2.25 கொடுத்தேன். ஆக்சுவலி நம்ம உள் பக்கமாக வரையும் போது அது 2ஆக வந்துடும். இப்போ கட் பண்ணிடலாம். நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு எந்த அளவுலேருந்து எவ்வளோ பிடிக்கணுன்னு இருக்குது. அதாவது சென்டர் ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் ஃபோல்டிங்லேருந்து வித்து 3.5, லென்த்து 3.5 வச்சுக்கலாம் போத் சைடு. அந்த ஃபோல்டிங் தான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. சின்ன பிள்ளையாக இருக்கவங்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 3.5 ஓகே வித்து. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு 4 இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹார்மோனில் தான் வந்து கட்டிங் பண்ணுறோம். இப்போது நேச்சஸ் போட்டுக்கலாம். கீழே 1.5 இன்ச்சுக்கு ஒரு நேச் போட்டுருவோம். ஏன்னா அந்த 1.5 ஏரியா வந்து ரா எட்ஜுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். தென்